கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாரத்திலும் கூட இணையதளத்து மூலமாக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வார வாரம் நல்ல பாடல்கள், செய்திகள் நம்மளுடைய தலைமை போதகர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த வாரமும் நல்ல செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நம்ம வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற நம்மளை தேற்றும்படி நம்ம யாவரும் ஜெப சிந்தையோடு இருப்போம். முதலாவதாக பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் சில நேரம் ஜெபத்திலே நடத்துவார். நாம் யாவரும் அவரோடு கூட சேர்ந்து ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் எல்லாரும் கண்களை மூடி நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து நம் தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவனாகிய கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அவர் நம்மை கரம் பிடித்து அவர் வழி நடத்தினபடியினால் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு இம்மட்டுமாக ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தந்தபடியினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. நம்மை வாழ வைத்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. எல்லா தீங்கு நாட்களிலும் கர்த்தர் தமது கூடார மறைவிலே அவர் நம்மை ஒளித்து வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிறபடினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. praise the Lord praise the Lord. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாமல் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the Lord praise the Lord. கர்த்தர் நம்மை ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக நடத்தினபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. praise the Lord. இந்த ஆபத்து நாட்களிலும் கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. நம்முடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. praise the Lord praise the Lord praise the Lord. தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அவர் நல்லவர் அவர் நல்லவர். அவர் நன்மை செய்கிற தேவன். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நமக்கு நல்ல அவர் போதகராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாயிருக்கிறபடினாலே அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்மை எல்லா வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லுவோமாக. கர்த்தாவே நீர் ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராயிருக்கிறீரப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமாக. ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya. praise the Lord. வாழ்க்கையில எத்தனை இக்கட்டுகள், இன்னங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர். அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. நீர் இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே, நீர் இறங்கி வர வேண்டும் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. praise the Lord praise the Lord praise the Lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya.
Praise the Lord, praise the Lord. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. எல்லோரும் சொல்லுவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சொல்லுவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தோம், நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தோம், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொரு பேரையுமாக கர்த்தாவே நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய தெய்வீக சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எந்த வேளையிலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையுமாக இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி உமது ஆவியினால் நிரப்பி நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக கரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு பேர் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை நீக்கி விடுங்கப்பா. உம்முடைய புதிய பலத்தினால் இடைகட்டுங்க ஆண்டவரே. ராஜாவே, ஆவியானவரே, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் வாஞ்சைகளையும் ஏக்கங்களையும் இந்த நாளிலே நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து ஆராதனையில நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே உடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. இந்த நாளின் செய்தி ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. உமது வார்த்தை வல்லமை உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக, உமது வார்த்தை ஆவியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய உள்ளத்திலே பிரவேசித்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து நீர் நன்மைகளை செய்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமை அடையட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை ஒன்று நாம் கேட்போம். பேரின்ப கீதங்களிலிருந்து 406வது பாடலை நாம் கேட்போம். வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிற அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் ஒன்று கூடி பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். செய்தாரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையே உமக்கு தந்து விட்டேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க செய்தாரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையே உமக்கு தந்து விட்டேன். அனைத்தையும் அவர் வாய்க்க செய்வார். கர்த்தரையே நான் சார்ந்திருப்பேன். அனைத்தையும் அவர் வாய்க்க செய்வார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க செய்தாரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையே உமக்கு தந்து விட்டேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க செய்தாரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையே உமக்கு தந்து விட்டேன். உற்சாகமாய் என்னை தாங்கினார். உடல் சுகம் தந்து தினம் தினம் உற்சாகமாய் என்னை தாங்கினார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க செய்தாரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையே உமக்கு தந்து விட்டேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க செய்தாரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையே உமக்கு தந்து விட்டேன். காலமெல்லாம் நான் பாடிடுவேன். கர்த்தரின் செயல்தான் இது என்று காலமெல்லாம் நான் பாடிடுவேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க
எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையே உமக்கு தந்து விட்டேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் என் காரியம் வாய்க்க செய்தாரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையே உமக்கு தந்து விட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து சம்பவங்களும், நெஞ்சை பதற வைக்கும் சம்பவங்கள் எல்லாத்தையும் நாம் செய்தியின் வாயிலாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிறைய உயிரிழப்புகள். இதன் மத்தியில் என் தேவாதி தேவன் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாம் செய்ய முடிய காரியம் ஒன்றுதான், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடிய வாய்ப்பை தவிர வேறு எந்த வாய்ப்பும் நமக்கு இல்லை. ஏனென்றால் வேதத்தில் யோனாவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினார். ஆனால் ஆண்டவர் அவரை நினிவேக்கு அனுப்பினார். நினிவேக்கு எச்சரிப்பின் சத்தமாக பாவம் பெருகியிருக்கிறது, அந்த தேசம் அழியப் போகிறது என்று எச்சரிப்பின் சத்தமாக கூறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பினார். ஆனால் நடந்தது, அந்த மக்கள் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். லட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணதினால் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். அந்த தேசம் காப்பாற்றப்பட்டது. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை தவிர வேற எந்த வழியும் எந்த மார்க்கமும் நமக்கு இல்லை. எந்த மனிதர்களிடமும் நாம் தஞ்சமடைய போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை போல நாம் தேசத்துக்காக, இந்தியாவுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். நம் தலைமை போதகர் அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இந்தியா முழுவதும் இயேசுவின் நாமம் இன்றே கூறிட வேண்டும், இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும் என்ற பாடலை அவர் எழுதியிருக்கிறார், பாரத்தோடு எழுதியிருக்கிறார். நாமும் விண்ணப்பம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபிப்போம், இந்தியாவுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும், இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். இந்திய முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும், இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். அக்கினி இறங்கிட வேண்டும், அற்புதம் நடந்திட வேண்டும். அக்கினி இறங்கிட வேண்டும், அற்புதம் நடந்திட வேண்டும். ஆவியில் நிறைந்து ஆண்டவரோடு துதித்து மகிழ்ந்திட வேண்டும், ஆவியில் நிறைந்து ஆண்டவரோடு துதித்து மகிழ்ந்திட வேண்டும். இந்திய முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும், இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். இந்திய முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும், மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். ஜப வீரர் எழுந்திட வேண்டும், முழங்கால நின்றிட வேண்டும். ஜப வீரர் எழுந்திட வேண்டும், முழங்கால நின்றிட வேண்டும். கர்த்தரி நாமத்தை உலகெங்கும் சொல்ல வாலிபர் எழுந்திட வேண்டும், கர்த்தரி நாமத்தை உலகெங்கும் சொல்ல வாலிபர் எழுந்திட வேண்டும். இந்திய முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும், இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். இந்திய முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும்,
மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். தேசத்தின் ஜனங்களை காக்க தேவா உன் பலன் தாரும். தேசத்தின் ஜனங்களை காக்க தேவா உன் பலன் தாரும். தேவன் தேடிய மனிதர்களாக தேவா எங்களை எழுப்பும். தேவன் தேடிய பிள்ளைகளாக தேவா எங்களை எழுப்பும். இந்தியா முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும். இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். இந்தியா முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும். மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். இயேசுவின் வசனத்தை விதைப்போம், சாத்தான் சதிகளை எதிர்ப்போம். இயேசுவின் வசனத்தை விதைப்போம், சாத்தான் சதிகளை எதிர்ப்போம். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன்னே திறப்பின் வாசலில் நிற்போம். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன்னே திறப்பின் வாசலில் நிற்போம். இந்தியா முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும். இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். இந்தியா முழுவதும் இயேசுவின் நாமத்தை இன்றே கூறிட வேண்டும். இந்திய மக்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக்கிட வேண்டும். வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பாடம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். ப்ரொஃபசர் ஜோஷியா அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போர் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளப்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடது கை என் தலையின் கீழே இருக்கும். அவர் வலது கை என்னை அணைக்கும். எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடுஞ்சுவாலையுமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். செடியே சேர்த்தணைக்கும் அன்பே, அப்பா பிதாவே புத்திர சுவிகார ஆவியினால் என்னை சேர்க்கின்றே. அலையும் கொடிகள் அலறுகின்றோ, செடி உம்மில் நான் நிலைத்திருக்க, கொடியாய் உமக்குள் படர்ந்திலங்க,
கனி செடி உம்மில் நான் நிலைத்திருக்க கொடியாய் உமக்குள் படர்ந்திலங்க களை பிடுங்கி நீ கிளை நறுக்கி சுத்தம் செய்ய என்னை சோதித்திட்டீ களை பிடுங்கி நீ கிளை நறுக்கி சுத்தம் செய்ய என்னை சோதித்திட்டீ அலையும் கொடிகள் அலறுகின்றோ செடியே சேர்ந்தடைக்கும் அன்பே அப்பா பிதாவே புத்திர சுவிகார ஆவியினால் என்னை தேர்ந்திடுவே அலையும் கொடிகள் அலறுகின்றோ எழுந்திட்ட தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து சீர்படுத்தி விழுந்திட்ட தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து சீர்படுத்தி கர்த்தரை தேடும் நீதியானவர் களிப்புடன் சியோனில் திறந்திலங்கள் கர்த்தரை தேடும் நீதியானவர் களிப்புடன் சியோனில் திறந்திலங்கள் அலையும் கொடிகள் அலறுகின்றோ செடியே சேர்ந்தடைக்கும் அன்பே அப்பா பிதாவே புத்திர சுவிகார ஆவியினால் என்னை தேற்றிடுவே அலையும் கொடிகள் அலறுகின்றோ யாத்திரையில் இயேசுவின் சமூகம் முன் செல்லுமே இன்னவனாந்திர யாத்திரையில் இயேசுவின் சமூகம் முன் செல்லுமே போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமே புது அடைக்கலமே போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமே புது அடைக்கலமே அலையும் கொடிகள் அலறுகின்றோ செடியே சேர்த்தடைக்கும் அன்பே அப்பா பிதாவே புத்திர சுவிகார ஆவியினால் என்னை தேற்றிடுமே அலையும் கொடிகள் அலறுகின்றோ செடியே சேர்த்தடைக்கும் அன்பே அப்பா பிதாவே புத்திர சுவிகார ஆவியினால் என்னை தேற்றிடுமே அலையும் கொடிகள் அலறுகின்றோ கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வாரமும் நாம் யூடியூப் வழியாகத்தான் தேவ செய்தியை கேட்கிறோம். கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை காலம் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அது நடக்கட்டும். ஆனால் ஜெபிக்கிற மக்கள் மட்டும் நன்றாக ஜெபியுங்கள். எந்த திட்டங்கள் எந்த காரியங்கள் நடந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரவைகளை மாற்றி ஒரு நல்ல சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்கிற வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி தரும்படியாக தேவனுடைய கரத்தில் தெய்வ மக்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வீடுகளில் ஆயத்தமாக இருக்கிற மக்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இப்பொழுது பேச போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக ஒரு வசனத்தை நான் தேவ சமூகத்தில் இருந்து சிந்தித்து எடுத்து வைத்தேன். உன்னத பாட்டின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது பாருங்கள், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? உன்னத பாட்டின் புஸ்தகத்தை குறித்து நான் அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன். சில பேர் அதை வேறு விதமாக நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய கருத்துகள் உள்ள ஒரு அருமையான புஸ்தகம். அதே மாம்ச வார்த்தைகளோடு சேர்த்து 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 எழுதியிருக்கிறபடினால, அதாவது அதனுடைய கருத்தை சிலர் வித்தியாசமாக நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு மணவாட்டிக்கு என்னென்ன தகுதிகள் தேவையோ அவைகளைத்தான் அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் எழுதியிருக்கிறது. இருக்கட்டும், அவைகளை பேசி நேரத்தை கடத்த வேண்டாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இப்போ வனாந்திரத்திலிருந்து வருகிறவள் என்று சொல்லியிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை வழி நடத்தின போது வனாந்திர வழியாகத்தான் நடத்தினார். இஸ்ரவேல் எகிப்திலே அடிமைகளாக மாறி போய் சென்றது நமக்கு தெரியும். அதாவது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் எல்லாருமாக சேர்ந்து தானியத்துக்காக அங்கே போய் சேர்ந்தார்கள். ஏற்கனவே தேவன் யோசேப்பை அங்கே அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் எல்லாரும் இங்கே போய் சேர்ந்த பிறகு அடிமைகளாக 430 வருஷம் இருந்தார்கள். இந்த 430 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் சொன்னாரு, நீங்க இதை புறப்பட்டு கானானுக்கு போங்க, கானானில் போய் என்னை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. சரின்னு எல்லாரும் புறப்பட ஆரம்பித்தார்கள். பல தடைகளை பார்வன் செய்தான். எது அப்படி இருந்தாலும் எல்லாரும் புறப்பட்டாச்சு. இப்போ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். யாத்திரையாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். சிவந்த சமுத்திரத்தில் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள். ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, எங்க எப்படி நடத்தணும், எப்ப செங்கடலை பிளக்கணும், எப்ப பிளந்து வழி விடணும், எல்லாமே அவருடைய திட்டம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வனாந்தரத்தை சுத்தி போங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வனாந்தரத்தை சுற்றி போங்கள் என்று சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிற போது அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வனாந்தரம், பல வனாந்தரத்தில் வழி நடத்தினார். ஒரு வனாந்தரம் 2 வனாந்தரம் இல்லை, பல வனாந்தரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர்களே வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருக்கிற போது அந்த பல வனாந்தரத்திலே வழி நடத்தினால வனாந்தரத்தில் வழி நடத்தினதுக்கு நோக்கம் என்ன? நாம் அதைத்தான் சிந்திக்கிறோம். இப்போ தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே அவர்களே வழி நடத்தி வந்தார். ஒரு வசனம் கூட நாம் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எல்லா வழியும் நினைக்கணும். வனாந்திரத்தில் போறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம், தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. வனாந்திர வழியாகவே நடத்திட்டு போறாரு. என்ன நோக்கையா? தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வருமோ, தேவன் என்ன சொல்ற, உபத்திரங்களின் வழியாய் நம்மை பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொன்னாரு. ஏதோ கிறிஸ்டியானிட்டி வந்து சொன்னா ஜாலியா வரணும், ஜாலியா சாப்பிட்றோம், ஜாலியா போடுறோம், ஆடுறோம், பாடுறோம், ஆடி டான்ஸ் ஆடி கடவுளை மகிமைப்படுத்துறான், அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் சொல்லலை. அவருடைய விருப்பம் அது அல்ல. உபத்திரவத்தின் வழியாக, துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக, வியாதிகளின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக போகும்படியாகத்தான் தேவன் அதை சொல்லுகிறார். பாருங்கள்,
அதாவது இந்த வனாந்தரத்தை குறித்து படிக்கும்போது என்னாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்பர்ஸ் சாப்டர் 21 verse 5 பாருங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த தேவன் வனாந்தரத்துல அழைச்சிட்டு போறாருன்னா அப்பம் இல்ல தண்ணீர் இல்ல. இந்த ரெண்டுமே தானே மக்களுக்கு முக்கியம். இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் நடத்துறாரு. என்ன அர்த்தம்? நீ பசியாவும் பழகணும், ஹாப்பியா சாப்பிட்டும் பழகணும். அவர் சொல்றாரு, அதாவது யோவேல் 2:26 சொல்லும்போது சொன்னாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அப்படின்னு எழுதி வச்சிட்டாரு. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வருகிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எல்லாம் எழுதி வச்சாரு. இங்க என்ன சொல்றாரு? நான் அப்பம் இல்லை தண்ணீரும் இல்லை. அப்போ தெய்வ மக்கள் பாருங்கள், இந்த கொள்ளை நோயின் காலத்துல பலருக்கு நெருக்கம், பலருக்கு கஷ்டம், பண கஷ்டம். வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தானே அரிசி வாங்க முடியும், அரிசி வாங்கினா தானே சாப்பிட முடியும் என்றெல்லாம் பலர் பலவிதமான கணக்குகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சம்பூர்ணமாகவும் நடத்துவாரு, குறைவாக நடத்துவார். ஹல்லேலூயா. இதை பழகணும். நான் படிக்கிற காலத்துல ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எங்க அப்பா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து வேலையை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் இப்போ மதுரையில் படிச்சிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் பணம் தான் அனுப்புவாங்க. அந்த பணம் எனக்கு பத்தாது, எல்லாத்தையும் அதிலேயே முடிக்கணும், பத்தாது. சில எத்தனையோ வேலை போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போங்க சாப்பிட போகலான்னு போவாங்க. நான் நேராக போய் பானையிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு இதெல்லாம் ரூமுக்கு வந்துடுவேன். மறுபடியும் மத்தியானம் எல்லாரும் சாப்பிட போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. போங்க, இதோ நான் வரேன், நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போய் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அமைதியில் உட்காந்துருப்பேன். இப்படி பட்னியின் காலம் இருந்ததுனால எனக்கு எல்லாம் தெரியும். பட்னி இருக்கும் தெரியும், நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. பிகாஸ் என் தேவன் என்னை பழக்கிட்டார். இதுக்கு தான் இப்போ தெய்வ மக்களை பழகிறார். இப்போ பாருங்க, கொள்ளை நோய் வந்த உடனே நம்மளால பல மக்கள் ஐயோ என்ன பண்றதுன்னு தடுமாட்டிட்டு கிடக்குறாங்க. ஏன் தடுமாடணும்? கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னாரே, நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். ஆனா இங்க பாருங்க, வனாந்தரத்துக்கு போ சொல்றாரு. போ, வனாந்தரத்துக்கு போ. என்ன? அங்க ஆகாரம் இல்லை தண்ணீரும் இல்லை. அங்க ஆகாரம் இல்லை தண்ணீரும் இல்லை. ஆகாரம் இல்லாத என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்க முடியும்? போ, நடத்துவேன். உடனே தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். மன்னாவை, அதாவது தேவ தூதர்கள் சாப்பிடுற ஆகாரத்தை கொடுத்தார். ஏன்னால் அவரால் கொடுக்க முடிஞ்சது ஆகாரம் அந்த நேரத்துல. அங்க தேவ தூதர்களுக்கு என்று மன்னாவை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். அந்த மன்னாவை எடுத்து கையில் ஊற்றி சாப்பிடுங்கப்பா. இது எப்படி தெரியுமா? தேனிட்ட பலகாரம் போல இருக்கும், இது இனிப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும், ருசியா இருக்கும் என்னால அம்மா சொன்னாரு. ஆனா இவங்களுக்கு அந்த அதாவது உலகத்துல எதை சாப்பிட்றோம், நல்லா கறியை தின்னணும், மீனை தின்னணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். இல்லை என் அன்பு தெய்வ மக்களே, கர்த்தர் கொடுக்கறது எதுவானாலும் சரி ஏற்றுக்கொள்ளணும். நான்வெஜ் இல்லைன்னா சில பேர் மூஞ்செல்லாம் சுண்டி போயிடும், சில பேர்லாம் மனசு கஷ்டப்படுவாங்க. இல்லை, கர்த்தர் அதுக்கு தான் இப்படிலாம் நடத்துறாரு. பாருங்க, சில நேரத்தில் கரைக்கடைகள்லாம் திறக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிறத காய்கறியை வாங்கி சாப்பிடணும்னா காய்கறி சாப்பிடும் போது பிள்ளைங்க மூஞ்செல்லாம் சுண்டு. ஆனால் தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் பாருங்க, அவருடைய நோக்கம் வித்தியாசமா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? அங்க ஆகாரமும் இல்லை, அங்க தண்ணீரும் இல்லை. அது மட்டும் இல்லை, இதோட விட்டுல. அப்புறம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். என்னாகும் நம்பர்ஸ் சாப்டர் 32 verse 13. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். வனாந்தரத்திலே 40 வருஷம் வனாந்தரத்திலே அலைய பண்ணுகிறார் தேவன்.
அலைய பண்ணி அனுப்புகிறாரு. 40 வருஷம் அலையெஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா போய் தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு இடத்துல ஒரு நிம்மதியா இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. தேவனாகிய கர்த்தர் தேவாலயத்தை கட்டுகிற வரையிலையும் அது வரைக்கும் அவங்களுக்கு கூடாரம் இல்லை, ஒண்ணு இல்லை, போயிட்டே இருக்கிறான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். வனாந்தர யாத்திரையில் இயேசு கிறிஸ்து முன்னால வந்து வழி நடத்திட்டே போறாரு, அவங்கள வழி நடத்துறாரு, அவர்களை எல்லாம் கொடுக்கிறாரு. இப்ப சொல்றாரு, நீங்க பசி மட்டும் இல்லையா, ஆகாரம் மட்டும் இல்ல, அலையணும் அலையணும். என்ன இங்க எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும், எங்க போலாம், என்ன செய்யலாம், எங்க நிம்மதி, எங்க விடுதலை, எங்க சுகம், எங்க ஆரோக்கியம், எப்படி ஆசீர்வாதம், நீ அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வனாந்திரத்தை கூட்டிட்டு போறாரு. நல்லா தெய்வ மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னமோ நம்ம நினைக்கிறோம், கொள்ளை நோய் வந்துருச்சு, ஆலயத்துக்கு போக முடியல, அப்படி இல்லை இப்படி இல்லை என்னெல்லாமோ நினைக்கிறோம். தேவருடைய நடத்துதல் தான் இது. இதுவும் தேவனுடைய நடத்துதல். ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டாரு. அடுத்தது பாருங்களேன், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்படி போக 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 நிலைமை என்னவா ஆகுறது பாருங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து செடிகளை உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, சாக வேண்டும், ஃபைனல் டிசிஷன் அதான். என்ன சொல்றான், இந்த போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வர வர மக்கள் என்ன நினைக்கிறேன், இந்த எலியாவுடைய பாருங்க எவ்வளவு அற்புதம் செய்தவன், தேவன் என்னெல்லாம் சொன்னாரு, எப்ப நீ கேரித்தாத்துக்கு போயிட்டான், அந்த ஆத்தின் தண்ணியை குடி நான் ஆண்டவரே, நான் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அங்க பாரு நிமிந்து பாரு, காகம் உனக்கு அப்பத்தை கொண்டாரு, எப்படிலாம் நடத்தினாரியா. டாக்டர் நேரம் சொன்னாரு, ஒரு விதை வீட்டுக்கு போனான். அங்கே போன உடனே இன்னும் ஆண்டவரே, போகும்போது ஒரு பெரிய பணக்காரி வீட்டுக்கு அனுப்புனா ஏதோ நல்ல ஒரு கறிய மீனை சாப்பாடை கிடைக்குமே, என்ன இங்கே அனுப்புறீர, இந்த கேள்வியெல்லாம் அவன் கேட்கல, உடனே போயிட்டான், விதைய வீட்டுக்கு போனான். போகும்போதே கேட்டுக்கிட்டே போகிறாமா, நீ வரும்போது எனக்கு ஒரு சிறிய அடைய கொடுத்து, ஐயோ ஐயா நாங்கள் சாக போகிறோய்யா, நாங்கள் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம், இருக்கிற மாவை வச்சு ஏதோ செஞ்சுட்டு ஏதோ பாயசம் நேசனை கலந்து குடிச்சு செத்து போகலாம் நாங்கள் நினைச்சா, நீர் வேற வந்துட்டீர, இல்லைம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துப்பாரு. அங்க போனாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, பஞ்சகால தீரு மட்டும். அவளும் அவ பிள்ளையும் அவ குடும்பத்தினரும் இவர் ஊழியக்காரர் சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இவ்வளவு அனுபவம் எல்லாம் கண்ட, அற்புதங்களை செய்த, உயிர் எழுப்பின, செத்து போன பிள்ளை உயிரோட எழுப்பின அந்த தேவனுடைய மனுஷன் இங்க என்ன சொல்றாரு, வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று. ஐயோ போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் இல்லப்பா, நான் நல்லவன் இல்லப்பா, என்னை எடுத்துக்கோப்பா. ஏன் சோர்வு, தேவன் அவனை சோரோடை வச்சுட்டான், சோர்ந்துட்டான். ஏன்னா அவன் சொன்ன காரியம் இப்ப நடக்கல. என்ன நடக்குது யோசிக்கிறான். ஓ, தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் அவனுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்துல மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேதனை, வியாதி, கஷ்டம், நெருக்கம், பற்றாக்குறை, இதுல தான் நம்ம சோர்ந்து போறோம். வியாதி வந்துட்டா, ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, இருந்துட்டு போட்டோம். அதாவது வியாதிக்குள்ளே நடத்துகிற கர்த்தர் அதிலிருந்து உனக்கு தப்பித்துக் கொள்ளவும் வழிகாட்டுவார். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் தப்பித்துக் கொள்ளவும் வழிகாட்டுவார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வனாந்தரத்துல இவனுக்கு சோறு வந்துருச்சு. இப்படி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் வனாந்தரத்தின் வாழ்க்கையெல்லாம். என்னென்ன நடக்குது, மக்களுடைய நிலைமை என்ன, எப்படி என்ன சோர்ந்து போய் இலக்கரித்து போகிற மக்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் பாருங்கள், ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை பாருங்க. இவங்க அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இமேஜினேஷன்ல இதை சொல்றேன் நான். திடீரென்று ஒரு வாசனை வீசுகிறது, அருமையான ஒரு வாசனை. என்ன வாசனை? வெள்ளைப்போளத்தினுடைய வாசனை வீசுகிறது, மருதோண்டு வாசனை வீசுகிறது, நல்ல வாசனை. யோசித்து பார்க்குறாங்க, என்னடா இது, பசியா இருக்கிறோம், வேதனையா இருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், படுக்கையில் இருக்கிறோம், பற்றாக்குறையில் இருக்கிறோம். இப்படி தெய்வ மக்கள் நினைக்கிறாங்கல்ல.
அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு வாசனை உன்னை வீசுகிறது, உன் மூக்குல ஏறுது வாசனை. என்ன வாசனை? அருமையான ஒரு வாசனை. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகல விதமான கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி கொண்டு ஒரு வாசனை வருது. குபு 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 என்று எல்லார் மூக்கிலும் ஏறுது வாசனை. என்னடா இது? வேதனையின் நேரத்துல வாசனை, துன்பத்தின் நேரத்துல வாசனை. அதிலே கூட பாருங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்துல கூட இதைத்தான் சொல்லி இருக்கிறாரு. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. மருதோண்டி வாசனை. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களை முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து. மருதோண்டினா இருக்கிறதுல அதிகமான வாசனை உள்ளதான். அதுவும் எங்கேதி தோட்டத்துல. யார் எங்கேதி தோட்டத்துல? சாலமோனுடைய தோட்டத்துல விளைகிறது. எங்கேதி தோட்டத்துல அது விளைந்து வருகிறது. ஈராக் பகுதியில் அது இருக்கிறது. அந்த இடத்துல வாசனை குப்பு 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 என்று வீசுகிறது. இவளுக்கு ஒன்றும் புரியல. வேதனை நேரத்துல வாசனை, துன்பத்தின் நேரத்துல வாசனை. என்ன வாசனை? திரும்பி பார்த்தால் அங்க இயேசு நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாசனைக்குரியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வாசனைக்குரியவர் கர்த்தர். அநேகர் இதை புரிந்து கொள்வதில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு 3ஆம் நாள் உயிர் தழுவேன்னாரு. காலையில மரியாள் ஓடி போறா. ஓடி போய் கல்லறைக்குள்ள பாக்குறா. குனிஞ்சு அங்கும் இங்குமா பாக்குறா. ஐயோ, சீலைகள் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டாள். ஆனால் இயேசு அங்க இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னு நின்று பார்த்தா பின்னாடி நிற்கிறார் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்கிறார், வேலைக்காரன் என்று நினைத்து அவர்கிட்ட கேட்டா, ஐயா என் இயேசுவை யாராவது எடுத்தாங்களா? ஐயா என் இயேசுவை யாராவது எடுத்திருந்தால் சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கொள்வேன். பாருங்க, 33 வயதுடைய வாலிபனை ஒரு 30-35 வயசு பொம்புள்ள அவ தூக்கிவேன்னு சொல்றா. அவளுக்கு 30 குறைவா தெரியல, வயசை பத்தி சொல்லப்படலை. அவ நான் தூக்கிக்குவேன்னு சொல்றா. பிகாஸ் என்ன ஆர்வம், என் இயேசுவை நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப அவர் கூப்பிட்டாரு, மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்படி கூப்பிடுகிறவரால் என்னை உரிமையோடு என் பேர் சொல்லி அழைக்கிற ஒருவர் உண்டானால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே ரபூனி என்று சொன்னாள், போதகரே என்று சொல்லிட்டா டக்குன்னு. அப்போ அந்த வாசனை இருக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வாசனை வீசுது, நீ அந்த வாசனையை கவனிக்கிறது இல்லை. நீ அந்த வாசனை உன்னை வீட்டை தேடி வருகிறது. உன் வீட்டு வாசல்ல வந்து வாசனை வீசுகிறது. அந்த வாசனை எதை சொல்லுகிறது பாருங்கள். அவர் வாசனை வீசின உடனே அவர் வாசனையை கவனிச்சு பார்த்துட்டு, ஆஹா, இயேசு வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார். எப்படி வந்து விட்டார்? அவர் வனாந்தரத்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து அவர் செய்கிற வேலைகளை இப்பொழுது வரிசையாக சொல்லுகிறேன் பாருங்கள். அனாந்தரத்தில் இருந்தே, பசியா இருந்தே, பட்டினியா இருந்த அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப அவர் என்ன செய்யறார் என்றால், வசனம் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசனம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். எருசலேம் மேல் ஆதரவாய் இருப்பார். பறந்து காக்கிற பட்சி போல எருசலேம் மீதினில் ஆதரவாய், பறந்து காக்கிற பட்சி போல எருசலேம் மீதினில் ஆதரவாய், என்றென்று காத்து தப்ப பண்ணு கர்த்தரை துதித்திடுவோம். என்றென்று காத்து தப்ப பண்ணு கர்த்தரை துதித்திடுவோம். துதிக்கீரங்கள் பாடிடுவோம், ராஜனை வாழ்த்திடுவோம், ராமத்தை புகழ்ந்திடுவோம். அல்லேலூயா என்றென்றுமே, அல்லேலூயா என்றென்றுமே. பாருங்க, பறந்து காக்கிற பட்சி போல, பறந்து காக்கிற பட்சி போல அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அங்க வந்துட்டாரு.
இனி இந்த வாசனையை கண்ட உடனே, ஓ இந்த வாசனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இனி எனக்கு துக்கம் இல்ல, இனி எனக்கு கஷ்டம் இல்ல, இனி எனக்கு பிரச்சனை இல்லை, இனி எனக்கு பாடுகள் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டாரு. இப்போ உனக்குள்ள ஒரு தைரியம் வரணும். என்ன தைரியம்? அவர் சொல்றாரு பாருங்க, எசேயா தீர்க்கதரிசனம் 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் பாருங்களேன். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும், மேகத்தை போலவும் பலகணி துவாரத்துக்கு வருகிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? பறந்து வருகிற இவர்கள் யார்? இப்ப அவங்க ஆனந்தமாய் பறக்கிறார்கள். இயேசுவும் கூட வந்துட்டாரு. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதுவும் அல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. வெறும் பறந்து ஆனந்தமாய் கர்த்தருக்குள்ள வருகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார்லவா, நீ பறந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்க வேண்டும், பாடி மகிழ்ந்திருக்க வேண்டும். துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுரு, எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய பிள்ளையா ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது, என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு எதுவுமே கவலை இல்லை என்று உறுதியாய் நிற்க வேண்டும். உன்னுடை தந்து ஆதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, உன்னுடை தந்து ஆதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, கூப்பிடும் வேளையில் செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் இந்தனரே, கூப்பிடும் வேளையில் செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் இந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், நல்ல சுகபலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் தந்து, நல்ல சுகபலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் தந்து, வல்ல பிசாசை ஜெயம் எடுக்க சொல்ல தம் அன்பினையே பொழிந்தார். வல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்ல தம் அன்பினையே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக பாருங்க, இந்த உன்னுடை தந்து ஆதரித்து வழிநடத்தி வந்த கர்த்தர், அவர் வழி நடத்துவார், அவர் தருவார். இப்ப நீ உனக்கு உடை கிடைச்சாச்சு, எதற்கு தந்தார், அதை தந்தார், இப்படி தருவார், அப்படி தருவாரு. நீ பறந்து காக்கிற பட்சி போல அவர் வந்து நின்னாரு. நீ எப்படி இருக்கணும்? அதுதான் சொல்றாரு 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லும் போது, எசேயாவுல மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும், பலகணி துவாரத்துக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? நீ பறக்கணும். இப்ப அவர் பறந்து காக்கிற பட்சி மாதிரி உங்ககிட்ட வந்துட்டாரு. நீ இப்ப பறந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி தேவ சமூகத்துல பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பறந்து காக்கிற பட்சி போல காத்திருக்கிறார் அவர். பறந்து காக்கிற பட்சி போல அவர் வருகிறார். நீ பறந்து பறந்து மகிழ்ச்சியோடு கூட, ஓ இனி எனக்கு கவலை இல்லை, இனி என் வியாதிக்கு கவலை இல்லை, எத்தனை நாள் இப்படி ஒரு பிரச்சனை வரட்டும், ஒரு நாள் கர்த்தர் என்னை விடுவிப்பார், ஒரு நாள் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், ஒரு நாள் என்னை சுகப்படுத்துவார் என்று எதிர்பார்த்திருந்தால், அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அடுத்தது பாருங்க, அதாவது உடுத்து வித்து அழகு பார்க்கிற கர்த்தர். எசேயா தீர்க்கதரிசனம் 61ஆம் அதிகாரம் 10
8 வசனம் பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். இப்ப நான் கர்த்தருக்குள் பறந்து 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 பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி என் கூர்ந்திருக்கிறது. தேவனுக்குள் என் ஆத்துமா சந்தோஷமா இருக்கிறது, களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவதற்கும், மணவாளன் ஆபரணங்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு ரட்சிப்பின் உடுத்தி, வஸ்திரத்தை எனக்கு தந்து நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். நீதியின் சால்வை எனக்கு தந்தார். Yes, I am happy now. நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் பறந்து காக்கிற பட்சியை போல எனக்கு தேவன் வந்துட்டாரு, என்ன பறக்க வைக்கிறாரு, என்னை உடுத்து வைக்கிறாரு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வனாந்திர மார்க்கமாய் அலைந்து கொண்டிருந்தாய் அல்லவா? தேவன் வனாந்திரத்துல நடத்தின நோக்கம் புரியுதா? உன்னை வேதனைப்படுத்தின நோக்கம் புரியுதா? உன்னை கஷ்டப்படுத்தின நோக்கம் புரியுதா? உங்களை நெருக்கும் பிரச்சனை, வியாதி, போராட்டவைகளின் மத்தியிலே நடத்தின என் அன்பு தேவ பிள்ளையே, இதனுடைய ரகசியம் புரிகிறதா? உங்களை உடுத்து வித்து அழகு பார்க்கும்படி காத்திருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிற தேவ மக்களை கரங்களை தட்டுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், சில நிமிடங்கள் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் உடுத்து வைக்கிற கர்த்தர். எப்படி உடுத்து வைக்கிறார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பாருங்கள். 45ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் துவக்கி 14ஆம் வசனம் உடைய வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா உன் அழகில் அப்ப என் பிரியப்படுவார், தேவனாகிய கர்த்தர் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. மகனே, நீ கர்த்தருக்குள் இருந்தால், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு தேவை இருக்காது. தேவையெல்லாம் அவர் சந்திப்பாரு. அவர் சந்திப்பார். ஏன் தெரியுமா? அவர் அதாவது சித்திர தையலாடை அணிந்து வருகிற உன்னை உடுத்துவிக்க வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் ராஜாவை வருகிறார். ஏன் தெரியுமா? வெள்ளைப்போளம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக ஒரு தைலம் ரெடி பண்ணுவாங்க. அந்த தைலத்துல கலக்கப்படுகிற வாசனையின் வஸ்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது அவன் தலையில ஊற்றுவாங்க. அப்படியானால் இயேசு ராஜா வருங்காலத்தில் அவர் ராஜாவே வரப்போறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இப்பொழுது நீ வனாந்தரத்தில், உபத்திரவத்தில், துன்பத்தில், நெருக்கத்தில் கிடக்கிற இந்த நேரத்தில் அவர் உன்னை தேடி வாசனை வீசுகிறார். முதல்ல குபு 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 என்று வாசனை வருகிறது. என்ன வாசனை? என்ன வாசனை? பறந்து காக்கிற பட்சி பறந்து கொண்டே உன் பக்கம் வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. வசனம் வாசிங்க 45:11 இருந்து மறுபடியும். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், ராஜா அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அவரையே துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டு காத்திரு. தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். வேண்டிய பணம் எல்லாம் கிடைக்கும். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ஐஸ்வர்யவான்களே உன்னை தேடி வருவாங்க. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை. அவள் வெளிப்படையா மத்தவங்களுக்காக வாழணும்னு அவசியம் இல்ல. உள்ள சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். They should not hesitate to you. உன்னை யாரும் ஒதுக்க கூடாது. வசனம் அப்படி சொல்லுகிறது. உன் இளமையை குறித்து ஒருவனை உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொன்னார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்படி சொன்னாரு. உன்னை யாரை அசட்ட பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, ராஜாக்கள் உன்னை தேடி கொண்டு வருவார்கள். உன்னை தேடி உன்னை உயர்த்தும்படி வருவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். பூரண மகிமை உள்ளவளாய் நீ இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ தான் ராஜகுமாரத்தி, அதாவது மணவாட்டி. அப்ப நீ பூரண மகிமை உள்ளவளாய் இருக்க வேண்டும். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. பொற்சரிகையாய் இருக்க வேண்டும். சித்திர தையலாடை தரித்தவளாய், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாட்ட நீ போற நேரம் வருது. இயேசுவை மணந்து கொள்ள நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை மணந்து கொள்ள நாம் காத்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. அப்படி என்னால் ராஜா வருகிறார். எப்படி வருகிறார்? பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை உடுத்து வைக்கும்படி வருகிறார். உடுத்து வைக்கும்படி வருகிறார். அது மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கும்படி வருகிறார். அதுல பாருங்க 28ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகம் Deuteronomy chapter 28 from 2 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ உன் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உண்மையில வந்து உனக்கு இறங்கும். நீ பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவ, வெளியிலும் நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வதிக்கப்படுவ. உன் கற்பத்தின் கனியும் ம். உன் நிலத்தின் கனியும் ம். உன் மாடுகளின் பெருக்கமும் பிள்ளை குட்டி எல்லாம் உனக்கு வேண்டியதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய அம்மா பிசைகிற தொட்டி, அதாவது நம்முடைய அரிசி மூட்டை அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்துல மா பிசைகிற தொட்டினா அவங்கள சப்பாத்தியும் கோதுமையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்முடைய ஆசீர்வாதம் எதுவோ, நாம் எதை விரும்பி சாப்பிடுகிறோமோ அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். இப்படி தொடர்ந்து வாசித்து பாருங்க 14 வரையும். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதம் 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 எல்லாம் எல்லாம் 28 ஆசீர்வாதம் அங்க சொல்லி இருக்கிறார். உபாகம் 28ல உபாகம் 28ல 1ல இருந்து படிச்சீங்கன்னா 14 வசனத்துக்குள்ள 28 ஆசீர்வாதத்தை சொன்னாரு. இந்த 28 ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும் மகனே, 28 ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும் மகளே. எப்ப வரும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்? எப்ப வரும் தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம். அது பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து பார்த்தேன்னா அங்க சொல்லியிருக்காரு 28 காலம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அதுக்கு ஆசீர்வதி அப்படின்னா 28 வருஷம் ஆசீர்வாதத்தை 28 ஆசீர்வாதத்தை 28 காலத்துல கொடுத்துருவார். என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறார். எந்த குறைவில்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இப்ப அவர் சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சி போல வந்து நின்று அதற்கப்புறம் உடுத்து வித்து அதற்கப்புறம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எங்க நிறுத்துறாரு? அதுல உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், சூரியனை போல பிரகாசம், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், கொடிகள் பறக்கும் கெடியுள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? உன்னை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார். உலகத்துல எல்லாம் பிரகாசம்னா என்ன அர்த்தம்? எல்லா மக்கள் மத்தியில நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நிம்மதியா வாழுவ, நீ சுகத்தோட வாழுவ. அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்படியானால் இது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர் சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு பாருங்க, அவர் பறந்து காக்கிற பட்சி போல முதல்ல வாசனை வந்து பறந்து காக்கிற பட்சியை போல நின்று உன்னை அழைத்து கொண்டு போய் உடுத்து வித்து ஆசீர்வதித்து உன்னை பிரகாசிப்பித்து அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேர எங்க கூட்டிட்டு போறாரு? விருந்து சாலை கூட்டிட்டு போறாரு. விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போகிறார். விருந்து சாலைக்கு என்ன கூட்டிட்டு போறாரு பாருங்க. பசியாவே இருக்க கூடாது இனிமேல். உன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு, he has taken me to the banqueting house. விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அப்ப அங்க போய் உட்கார வச்சு, எப்பா மகனே உனக்கு என்ன வேணும்? வாட் எவர் யூ நீட் யூ டேக். எந்த டிஷ் வேணும், எந்த சாப்பாடு வேணும், எந்த மாதிரி ஐட்டம் வேணும் உனக்கு சாப்பிடு என்று சொல்லி உன்னை திருப்தியாய் வழி நடத்துகிறார். அதைத்தான் சொன்னார். அது எப்படி இருக்குன்னா அந்த விருந்து சங்கீதக்காரர் சொன்னா 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக in front of my enemies நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதத்தினால நிறைந்து ஓடுது. அல்லேலூயா. அப்படி என்ன பாருங்க, உன்னை எங்க இருந்து எங்க கொண்டாரு? வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு போனார்ல. வனாந்தரத்துல நீ பசியோடு இருந்த, கஷ்டப்பட்ட, நெருக்கப்பட்ட, பிரச்சனை, துன்பம், பாடு, பரவிதமான இந்த கொரோனா அந்த வியாதினால பாதிக்கப்படுகிற அல்லது இந்த சூழ்நிலையினால பசி பட்டினியோடு காணப்படுகிற தெய்வ மகனே, தேவன் உன்னை அழைத்து வந்து உன்னை உடுத்துவித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பிரகாசிப்பித்து உன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அதோடு விட்டாரா? உன்னை எங்க கொண்டு வைக்கிறார்? அதுலயே பாருங்க 3ஆம் வசனத்தை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஹல்லேலூயா. காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம்னு சொன்னா, when we read it in English Bible, அது என்ன சொல்லுதுன்னா அது ஆப்பிள் ட்ரீ என்று குறிப்பிட்டிருக்கிறது.
ஆப்பிள் ட்ரீயா? அப்ப தேவன் கிச்சிலி மரத்தில், அது தமிழ் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ட்ரீனா, ஆப்பிள்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும், ஒரு பிரச்சனை கிடையாது. அது சரீரத்துக்கு நல்லது, இனிப்பு, சுகம், சந்தோஷம். ஹல்லேலூயா. காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் என்னை சரிருக்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் என்னை சரிருக்கிறார். இடது கையில் தலை கீழ் வைத்து வலது கையால் என்னை, இடது கையில் தலை கீழ் வைத்து வலது கையால் என்னை அணைக்கும் சோகத்தினால் அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். அணைக்கும் சோகத்தினால் அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசரை காணவே நான் தேடுகிறேன், தேடுகிறேன். என் ஆத்மநேசர் லீலி புஷ்பங்கள் போன்ற வெறுதட்டில் வெள்ளை பொழம் வடியும். லீலி புஷ்பங்கள் போன்ற வெறுதட்டில் வெள்ளை பொழம் வடியும். வாயின் வாசனை மதுரமவர் ரூபம் லீபனோன் போல். வாயின் வாசனை மதுரமவர் ரூபம் லீபனோன் போல். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசரை காணவே நான் தேடுகிறேன், தேடுகிறேன். என் ஆத்மநேசர். காட்டு மரங்களில் அவர் எனக்கு ஆப்பிள் மரம், எனக்கு ஆப்பிள் மரம், ஆப்பிள் கொடுக்கிறாரு. சந்தோஷமா இருக்கு. ஆப்பிள் பலம் வரும், சுகம் வரும், சந்தோஷமா இருக்கு, இனிப்பா இருக்கும். இப்படி கொடுத்து நடத்துகிற தேவன். அவர் என்னை அழகாய் என்னை போஷித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் என்ன செய்யறார், நான் மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்க. அவர் என்னை அழைத்து வந்து என்னை உடுத்து வைத்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை பிரகாசித்து, என்னை அவருடைய நிழலிலே உட்கார வைத்து, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறது மட்டுமல்ல, அவர் யார் தெரியுமா? இப்பதான் தெரியுது அவர் யாருன்னு. யார் தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசனம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் சாதாரண ஆள் இல்ல. ஏதோ வாசனை திரவியத்தை போட்டுட்டு ஜம்முன்னு வந்த ஒரு ஒரு இந்த சில பேர்லாம் மைனர் மாதிரி வருவாங்களே, அந்த மைனர்ல இவரு. அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. இப்பொழுது நான் என் தோட்டத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து, அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுவேன். என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர் சாதாரண ஆள் இல்ல. என்னை சும்மா உடுத்து வித்தவர் இல்ல, என்னை அழகு பார்க்க வந்தவர் இல்ல, என்னை பிரகாசிக்க வந்தவர் அல்ல, அல்லது என்னை விருந்து சாலைக்கு அழைச்சிட்டு போய் ஏதோ வைத்தனப்பி சில ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் நம்ம ரோட்ல, தம்பி பசியா இருக்க வாவையா டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு போவோம், சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் கிழக்க போனா நம்ம மேக்க வந்துருவோம். ஆனால் என் தேவன் அப்படி அல்ல. விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போறாருன்னா யோசித்து பார்க்கிறோம், யாரா இருக்க முடியும் இந்த மனுஷன்? யாரா இருக்க முடியும்? தன் நேசர் மேலே சார்ந்து கொண்டு வனாந்தரமாய் வருகிற இவள் யார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இவர் யாரா இருக்க முடியும்? ஐயா, அவர் தோட்டத்தின் அதிபதி, இவர் பெரிய கோடீஸ்வரனை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது பாருங்க. என் நேசருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்நிய தோட்டம் அல்ல, கண்டவன் போற தோட்டம் இல்லது, எவனுக்கு உண்டாக்குற தோட்டம் இல்ல. என் நேசருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. 2வது வசனம் படியுமா?
அவர் அதை வேலி அடைத்து அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு நற்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் நல்ல என்று திராட்சை காத்திருந்தார். பழத்தை தரணும். யாருக்கு? எனக்கு. என் நேசர் தோட்டத்தை கொண்டு கொடுக்கிறாரு. எனக்குன்னு ஒரு தோட்டம், ஒரு 2 ஏக்கர்ல ஒரு தோட்டத்தை வச்சுட்டாரு. இப்ப அதுல நல்ல திராட்சை செடியை நட்டு உட்கார வச்சுட்டு, என் மகனே நான் உன்னை விருந்துசாலை கூட்டிட்டு போனேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்படி உட்கார்ந்து என்ன செய்யறேன்னா அழகா திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு தோட்டத்தை போய், நேசருடைய தோட்டத்துல மாமரம் இருக்கிறது, திராட்சை மரம் இருக்கிறது, அதாவது மாதுளம்பழங்கள் இருக்கிறது, அங்க எல்லாம் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் எனக்கு என்று ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். இப்ப அவர் மேல சார்ந்துக்கலாமா? அவர் மேல நாம் சாஞ்சி நிக்கலாமா? தைரியமா கர்த்தர் மேல சார்ந்து கொண்டால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம் இதோடு மட்டுமல்ல, வெளிப்படுத்தல அழகா சொன்ன அவர் யார் தெரியுமா? 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவர் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது, வஸ்திரத்தின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பதான் நான் பார்க்கிறேன், அவர் பின்னாலே வந்தா அவர் வஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இயேசு வர போகிறார். இயேசு வருகிற நாட்கள் ஆயிடுச்சு. அவர் ராஜாதி ராஜாவை வெளிப்பட போகிறார். அவர் என்னை உடுத்து வைப்பார், அவர் என்னை அழகு பார்ப்பார், அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவார், அவருடைய நிழலிலே விரட்டுவார், இல்லாமல் பயப்படுத்துவார், இல்லாமல் உட்காருவேன், அவரோடு கூட தங்கியிருப்பேன், அவருடைய தோட்டத்தின் கனிகளை புசிப்பேன். என்ன மேன்மை பாருங்கள், என்ன மேன்மை பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் அவரோடு கூட உட்காருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை தருகிறது மட்டுமல்ல, அவரை சொல்லுகிறார் வசனத்துல, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய, அவர் ராஜாதி ராஜா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், அவரை பற்றி நன்றாக அவருடைய லிஸ்ட் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். வனாந்தரத்தில் திரிந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வனாந்தரத்தில் பசியோட, பட்டினியோட, கஷ்டத்தோட, நெருக்கத்தோட இருக்கிற என் அன்பு மகளே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை நான் வாசித்தால் தியானிக்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை, நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும், விடாமல் பற்றிக் கொண்டேன். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ அவர் கரத்தை பிடிச்சுக்க விடாத. உன்னோடு பக்கத்துல வாசனை திரவியத்தை போட்டுக்கொண்டு, வெள்ளை போலத்தை போட்டுக்கொண்டு, அவர் அருமையான வாசனையோடு பக்கத்துல வந்து நின்று உன்னை அழைத்து, உன்னை உடுத்துவித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய நிழலில் உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிடி கரத்தை விடாத. வசனம் சொல்லுகிறது, அதாவது அதே சூலமத்தி எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை பாருங்கள். நான் அவரை பிடித்துக் கொள்ளுகிறேன். எப்படி பிடித்துக் கொள்ளுகிறேன்? அவர் சொல்றாரு, அதாவது நான் அவர்களை விட்டு சகோதரம் போன உடனே அவர் என் ஆத்தும நேசரை நான் பார்த்துட்டேன், இவர்தான் என் ரட்சகர் என்று கண்டுபிடித்துக் கொண்டேன். உடனே அவர் கையை நான் இறுக பிடித்துக் கொண்டேன். அவருடைய கையை நான் இறுக பிடித்துக் கொண்டேன். பிடித்துக் கொண்டே என்ன செய்தேன் தெரியுமா? என்னை, அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க, அவர் என் தாயின் வீட்டிலும் பெற்றவளின் அறையிலும். தாயின் வீடு என்று சொன்னால் எது தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட இடம், நீ தேவ சமூகத்தில் ஆராதனையில கலந்து கொள்ளுகிற அந்த ஆராதனை, அந்த ஊழியக்காரன், அந்த தெய்வ மகன் உனக்காக இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபிக்கிறவனா இருக்கிறபடினாலே, உனக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவனா இருக்கிறபடினாலே, அதுதான் தாய் வீடு.
அதுதான் தாய் வீடு. தாய் வீட்டு சபை எனக்காக உத்தரவாதம் பண்ணி எனக்கு போதகர் இருக்கிறார் என்று நினைக்கிறாய் அல்லவா? இந்த தாய் வீட்டிலும் பெற்றவளின் அறை என்று சொல்லப்படுகிற பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர மட்டும் நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாமல் பற்றி கொண்டேன். நீ கரத்தா ஒரு விடாமல் பற்றி கொண்டால் அந்த தோட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? எஸ்ஐயா சொல்றான் 27ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். திராட்சை தோட்டம் அது நல்ல ரசத்தை கொடுக்கணும். நீ நல்ல கனி குடிக்கணும். அழகா தோட்டத்தை கொடுத்தாரு, தோட்டத்தில் போய் ஓரமா பட தூங்குறது இல்லை. கர்த்தருக்காக ஓடி 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 தேவனை மகிமைப்படுத்தி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால் ஹல்லேலூயா. இந்த முன்னாலப்பட்ட கஷ்டங்கள், முன்னால படுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், வனாந்தரத்தில் இருக்கிற நிலைமைகள் உன் வாழ்க்கையில வராது. தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணும்படி அழைத்திருக்கிறார். சார்ந்து கொள்வாயா? நேசர்வேல் சார்ந்து கொள்வாயா? அதைத்தான் எழுதியிருக்கிறார் சொலமுத்தி. நேசர் மேல் சார்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒருவன் சார்ந்து கொண்டிருந்தான். அவனை பத்தி விசாரிச்சாங்க. அவன் யார் தெரியுமா? இயேசுடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருக்கிற யோவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருந்த அந்த எண்ணம் இருந்தபடினாலே தான் அந்த தன் பெற்ற தாயை இந்த யோவான் இடத்துல ஒப்படைக்கிறார். பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அதுபோல இந்த உலகத்தில் ஆளுகிற பொறுப்பு, ஆசீர்வாதத்தின் பொறுப்பு, மேன்மையின் ஆசீர்வாதம், மேன்மையின் உயர்வுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே நீ சாய்ந்து கொள்ளுவாயானால் உனக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அதை சொல்றாரு. உபாகம புஸ்தகத்துக்கு பாருங்கள், 8ஆம் அதிகாரத்திலே, உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9, 3 வசனங்களை நான் வாசிக்கிற போது, தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இப்போ உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணிட்டாரு. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். தோட்டம். உங்க தோட்டத்துல என்னென்ன இருக்கணும்? அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மறுபடியும் வாசிக்கலாமா ஒரு தடவை கூட? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தோட்டத்துக்கு கொண்டுட்டாரு. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் அதாவது நிறைந்த தேசம். அது கோதுமையும் விளையணும், வார்கோதுமையும் திராட்சை செடி இருக்கணும், அத்தி மரம் இருக்கணும், மாதுளை செடிகளும் உள்ள தேசம். செடி இருக்கணும். அது ஒலிவ மரங்களும் என்னென்ன கர்த்தர் விரும்புகிறாரோ அத்தனை கனியும் உன் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். 9 விதமான கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாச, சாந்த, இச்சை அடக்கம் ஆகிய 9 கனிகளும் உன் வாழ்க்கையில காணப்படும்படி நேசருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளும் மகனே, நேசருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளும் மகளே. இப்பொழுது சொல்றாரு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தர வழியாய் வருகிற வழியார். வனாந்தரத்துக்கு இயேசு வந்து கூட்டிட்டு வராரு. நீ சாஞ்சிட்டல்ல, இப்படி இயேசுடைய மார்பிலே சார்ந்துட்ட. இப்ப நீ ராஜாத்தி தெரியுமா? நீ உயர்த்தப்பட்ட தேவனுடைய மனுஷி தெரியுமா? தேவனுடைய கிருபையில வளர்க்கப்பட்ட மகள் தெரியுமா? மனவாட்டி தெரியுமா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எரேமியா சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறான் பாருங்கள். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, எருசலேமின் செவிகள் கேட்க கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது, நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும், உனக்கு இருந்த என் மேல் கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை பத்தீங்களா?
நீ வனாந்தரத்திலிருந்து என்னை இளவயதில் இருக்கும்போதே கஷ்டம் நஷ்டம் எல்லா மத்தியில் என்ன பின்பற்றி வந்துட்ட. அதுக்கப்புறம் என்னை மணவாளன் என்று நினைத்து என்னை நேசித்து என் மார்பிலே சாய்ந்து கொண்டாய் அல்லவா. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? உன்னை பார்த்து கேட்பார்களா என் அன்பு மகனே? உன்னை பார்த்து கேட்பார்களா என் அன்பு மகளே? இதில் ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை, மணவாட்டியாகிய உன்னை பார்த்து நேசர் மேல் சார்ந்து கொண்ட அனுபவம் என்று உன்னை பார்த்து சொல்லுவார்களா? நீ நினைத்து பார்க்கிறாயா? சிந்தித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உன்னை மகளாக மனைவியாக அவர் மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் வசனத்தை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ முழங்கால் போடு. முடிந்தவரை தேவ சமூகத்தில் சிந்தனைக்கு வா. இப்பொழுது நாம் தேவனை துதிக்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம், கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். அப்பா, நம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் நம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை உடுத்துவிக்கிறவர் நீர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர், என்னை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவர் நீர், என்னை பாடுகளிலிருந்து நீக்கி விடுதலையாக்குகிறவர் நீர், உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுகிறவர் நீர். ஹல்லேலூயா. உம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ள விரும்புகிறேன், உம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எரேமியா சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? உன் இள வயதிலிருந்து நீ வனாந்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். இப்பொழுதோ நேசர் என்று சொல்லி என் மார்பிலே நீ சாய்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் உரிமை கொண்டாடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, சிந்தனைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். என் நேசர் மேல் நான் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆறுதலின்றி தரைத்த என்னை தேடி வந்தீரையா. கரம் நீட்டி நீரே அன்பால் என்னை சேர்த்து கொண்டீரையா. ஆறுதலின்றி அலைந்த என்னை தேடி வந்தீரையா. கரம் நீட்டி நீரே அன்பால் என்னை சேர்த்து கொண்டீரையா. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாயா? துன்பத்தோடு இருக்கிறாயா? பிரச்சனையோடு இருக்கிறாயா? ஐயோ, என் தேவன் கைவிட்டார் என்று நினைக்கிறாயா? இல்ல மகனே, இல்ல மகளே, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள். ஹல்லேலூயா. ஆயன் அன்பு, ஆயன்ன ஸ்நேகம், ஆயன்ன பாசம், ஆயன் அன்பு, ஆயன் அன்பு, ஆயன்ன ஸ்நேகம், ஆயன்ன பாசம், ஆயன்ன மேன்மை. ஆறுதலின்றி அலைந்த என்னை தேடி வந்தீரையா. கரம் நீட்டி நீரே அன்பால் என்னை சேர்த்து கொண்டீரையா. ஹல்லேலூயா. ஆறுதலின்றி தவித்தேன், என்னை சேர்த்து கொண்டீரையா, என்னை சேர்த்து கொண்டீர். ஹல்லேலூயா. எத்தனை மேன்மை! என்ன மேன்மை! என்ன அன்பு! என்ன மேன்மை! ஸ்லாக்கியம்! ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்தீர், வழுவாமல் என்னை பாதுகாத்தீர். இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்தீர், வழுவாமல் என்னை பாதுகாத்தீர். உம் சித்தம் செய்ய காத்திருப்பேன், உம் பிள்ளை உரிமையுடன். உம் சித்தம் செய்ய காத்திருப்பேன், உம் பிள்ளை உரிமையுடன்.
வந்தீரையா. கரம் நீட்டி நீரே அன்பால் என்னை சேர்த்து கொண்டீரையா. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் என்னை நீர்தானே நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஆறுதலின்றி அலைந்தேன் ஆண்டவரே. ஆறுதலின்றி வனாந்திரத்திலே அலைந்து கொண்டிருந்தேன் கர்த்தாவே. பல பிரச்சனைகள், குழப்பங்கள், நெருக்கங்கள் என்னை தம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள எனக்கு தந்த வாய்ப்புக்காக அல்லேலூயா. என் இதய கண்மாலை நீர்தானையா, என்னுடைய பங்கும் நீர்தானையா. என் இதய கண்மாலை நீர்தானையா, என்னுடைய பங்கும் நீர்தானையா. உம்மையே அடைக்கலம் கொண்டு உள்ளேன், உம்மையே அடைக்கலம் கொண்டு உள்ளேன். தாங்கிடும் உம் கரத்தால் ஆறுதல் இன்றி அலைந்த என்னை தேடி வந்தீரையா. கரம் நீட்டி என்னை அன்பால் சேர்த்து கொண்டீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா. என்னை சேர்த்து கொண்டேன் ரட்சகரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறேன், உம்முடைய கரத்திலே தாழ்த்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே. கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்துகள். கர்த்தர் உங்களை அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்கும்படியாக வீடுகளிலே இருந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த வாய்ப்புகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே இம்மட்டமாக ஆண்டவரே பேரின்ப ஜபாலயத்தையும் திருச்சபை விசுவாசிகளையும் ஆண்டவரே போதகர்களையும் உடன் ஊழியர்களையும் இம்மட்டமாக நீர் பாதுகாத்த நமக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தந்த சுகத்திற்காக, சமாதானத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உமது நேசர் மேல் சார்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீங்க தந்துருளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நேசர் மேல் நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ தர வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. இந்த நாளில ஆண்டவரே வீடுகளிலே இருக்கும் பொழுது எங்களுக்கு அதிக நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே புதிய வல்லமைகளையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அதிகாலையிலே ஜெபிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய வல்லமைகளையும் உமது மேலே நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக, உம்முடைய நேசர் மேலே நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். யோவான் சார்ந்து கொண்டது போல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அதே போல நாங்கள் சார்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தந்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். உனக்கு பிரியமுள்ள குடும்பங்களாக எங்கள் திருச்சபை மக்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை நீங்க சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே தாவீது வியாகுலப்படும் பொழுது ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அந்த நாளிலே ஒரு புதிய நீரூற்றை எருசலேமுக்கு குடிகளுக்கு உண்டானது போல ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய நீரூற்று உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. உடைய தேவைகள் எல்லாவற்றையும் தந்துருளுங்க ஆண்டவரே. கடைசியாக பிறந்த எங்கள் திருச்சபை குழந்தைகளிலிருந்து முதியோர் வரையிலும் என் தேவன் கிருபையாய் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய பாதுகாப்பு ஆண்டவரே அரணாக கோட்டையாக தஞ்சமாக இருந்து இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஒவ்வொரு திருச்சபை குடும்பத்திலையும் நீர் பாதுகாத்து வழி நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்காக பலனையும் தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வழுவாது பிடிங்களை காக்கவும் மாசற்றவளாய் உடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்த வல்லவராய் இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவருடைய சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். வீடுகளில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மார்பிலே சார்ந்து கொள்கிற வழியை சொல்லி இருக்கிறேன். அப்பா உங்களை நேசித்து இரு கரம் விரித்து காத்திருக்கிறார். சார்ந்து கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள், மணவாட்டிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.